வாரம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சீரீஸ். இந்த வாரம் என்னென்ன படம்லாம் தியேட்டரில் வரும், என்னென்ன படம்லாம் ஓடிடியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதுபடி இந்த வாரம் என்னென்ன படம்லாம் தியேட்டரில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்து இந்த வாரம் இந்தியன் படத்துடைய பாகம் 2 தியேட்டருக்கு வரப்போகுது. அதுக்கடுத்து நம்ம பார்த்திபன் அவருடைய இயக்கத்தில் அவரே நடிக்க டைசன் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம் இந்த வாரம் தியேட்டருக்கு வருது. அதுக்கடுத்து நம்ம பிரபாஸ் நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த கல்கி திரைப்படம் இந்த வாரமும் இந்த படம் தியேட்டரில் இருக்க போது. இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து இந்த வாரம் என்னென்ன படம்லாம் ஓடிடியில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். இந்த படம் இந்த வாரம் உங்களுக்காக நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுக்கடுத்து ஹிட்லிஸ்ட் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம் இந்த வாரம் உங்களுக்காக அமேசான் பிரைம், ஆஹா ஓடிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஓடிடிலையும் ஸ்ட்ரீம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து மைதான் இந்தி திரைப்படம். இந்த படம் இந்த வாரம் உங்களுக்காக தமிழில் ஏற்கனவே இந்தி வச்சு வந்துருச்சு. ஆனால் இந்த வாரம் இந்த படத்தை தமிழில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் அமேசான் பிரைமில் பாருங்கள். அதுக்கடுத்து எலெக்ஷன் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம். இந்த படம் இந்த வாரம் உங்களுக்காக அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிருக்கு. அதுக்கடுத்து கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி எப்ஸ் அப்படின்ற ஒரு ஆங்கில திரைப்படம் ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு மூவி. ஆனால் பெருசாக போகல அப்படின்றது அப்புறப்பட்ட பிரச்சனை. இந்த திரைப்படம் இந்த வாரம் உங்களுக்காக அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷில் வந்திருக்கு, கூடிய விரைவில் தமிழுமே வந்துடும். ஸோ இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் அமேசான் பிரைமில் பாருங்கள். அதாவது ரெண்டலில் வந்திருக்கு, ரெண்டலில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் சொன்ன இத்தனை படத்தில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த வாரம் என்னென்ன படம்லாம் தியேட்டரில் வருது, என்னென்ன படம்லாம் ஓடிடியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு.